பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் இந்த வாரம் முழுவதும் தளர்ந்து போகாதிருங்கள் என்கிற தலைப்பிலே தொடர்ந்து சத்திய வசனங்களை ஆராய்ந்து பார்க்கும்படி தேவன் நமக்கு கிருபை பாராட்டினார். இன்றைக்கு கடைசியாக ஒரு எச்சரிப்போடு நான் இதை நிறைவு செய்ய விரும்புகிறேன். என்னவென்று கேட்டால், யார் தளர்ந்து போவார்கள்? ஏன்னா சிலரை தேவனே தளர்ந்து போக பண்ணுகிறார். அதனால் உங்களை தேவன் பக்கமாய் திருப்பி இந்த செய்தியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். வாசிக்கிறேன் பாருங்க. லேவியராகமத்தின் புஸ்தகத்தில் ஆண்டவர் அந்த லேவியராகமம் 26வது அதிகாரத்தை ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று தேவனுடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள், ரெண்டாவது பகுதி தேவனுடைய கற்பனைகளின்படி செய்யாதவர்கள், தேவனுடைய வார்த்தையை மீறுகிறவர்கள். இப்போ நான் படிக்கிறேன் பாருங்க. ரெண்டாவது பகுதியை முதல்ல படிக்கிறேன். அதில் ரெண்டாவது பகுதியில் அவர் சொல்கிற வார்த்தையை பாருங்கள். நான் வாசிக்கிறேன். லேவியராகமம் 26:36. உங்களில் உயிரோடு மீதியாக இருப்பவர்களின் இருதயங்கள் தங்கள் சத்துருக்களின் தேசங்களில் மன தளர்ச்சி அடையும்படி செய்வேன். மன தளர்ச்சி அடையும்படி செய்வேன் என்று யார் சொல்கிறா? கர்த்தர் தான் சொல்கிறார். செய்வேன். அசைகிற இலையின் சத்தமும் அவர்களை ஓட்டும். என்ன ஓட்டுமா? ஒரு இலை அசைகிற சத்தம் கேட்டாலே அவங்க ஓடுவாங்களாம். ஏன்னா அந்தளவுக்கு மன தளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. பாருங்க எப்படி அசைகிற இலையின் சத்தமும் அவர்களை ஓட்டும். அவர்கள் பட்டயத்திற்கு தப்பி ஓடுகிறது போல ஓடி துரத்துவார் இல்லாமல் விழுவார்கள். அடுத்த வசனம் சொல்லுது, துரத்துவார் இல்லாமல் பட்டயத்துக்கு முன் விழுவார்கள், ஒருவர் மேல் ஒருவர் இடறி விழுவார்கள், உங்கள் சத்துருக்களுக்கு முன் நிற்க உங்களுக்கு பலன் இராது. அப்போ ஏன் இப்படிப்பட்ட ஒரு கடினமான காரியத்தை ஆண்டவர் சொல்கிறாரு? மறுபடியும் சொல்கிறேன், நாம் தளர்ந்து போவதில் தேவனுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் தேவனுடைய ஜனங்களாகிய நீங்களும் நானும் வாழ வேண்டிய விதமாக கர்த்தருக்குள்ள வாழாத பட்சத்தில் நாம் மன தளர்ச்சிக்கு உள்ளாக்கப்படுகிறோம், மன தளர்ச்சி அடைகிறோம். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு. நீங்கள் உபாகமம் 28வது அதிகாரத்தை எப்படி ரெண்டாக பிரித்து படிக்கலாமோ அதே போல் இதையும் படிக்கலாம். உதாரணமாக உபாகமம் 28 படிக்கும்போது ஆசீர்வாதங்களை ஒரு பக்கம் சொல்லுவார், அதுக்கப்புறம் சாபத்தை சொல்லுவார். ஃபஸ்ட்டு சொல்லுவார், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ரெண்டாவது பாட்டு, நீ போகையிலும் சபிக்கப்பட்டிருப்பா, வருகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். அப்போ என்ன காரணம்? அதே போல் தான் இங்கேங்க. நல்லா கவனிச்சிங்கன்னா 26வது அதிகாரத்தில் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 26:1 முதல் 13 வரைக்கும் வேறு வித்தியாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் 13க்கு அதுக்கப்புறம் பார்த்தா வேறு மாதிரி இருக்கும். வேறு மாதிரினா 13 வரைக்கும் நன்மையாக ஆசீர்வாதமாக சொல்லுவார். அதற்கு அப்புறம் சொல்லுவார். என்ன தெரியுமா சொல்லுவார்? நான் படிக்கிறேன் பாருங்கள். லேவியராகமும் 26ல் 14 15 படிக்கலாம். நீங்கள் எனக்கு செவி கொடாமலும் இந்த கற்பனைகள் எல்லாவற்றின்படியும் செய்யாமலும் என் கட்டளைகளை வெறுத்து உங்கள் ஆத்துமா என் நியாயங்களை அரோசித்து என் கற்பனைகள் எல்லாவற்றின்படியும் செய்யாதபடிக்கு என் உடன்படிக்கையை நீங்கள் மீறி போடுவீர்களாகில், அதில் தான் சொல்லிக்கிட்டே வராரு. அதில் ஒன்று தான் நான் படித்தது. நிறைய காரியங்களை அவங்களுக்கு சொல்கிறாரு. இதையெல்லாம் செய்வேன், இப்படியெல்லாம் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த வார்த்தையும் சொல்கிறார். மறுபடியும் படிக்கிறேன். உங்களில் உயிரோடு மீதியாக இருப்பவர்களின் இருதயங்கள் தங்கள் சத்துருக்களின் தேசங்களில் மன தளர்ச்சி அடையும்படி செய்வேன். அப்போ கர்த்தர் நம்மகிட்ட பேசுகிற செய்தி என்ன? யாருடைய மனது தளர்ந்து போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த மனுஷன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல், கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்காமல், உண்மை கிறிஸ்தவனா அல்லாமல் இஷ்டம் போல வாழ்கிறானோ அந்த மனுஷனுடைய மனம் தளர்ந்து போகும். அந்த மனுஷனுடைய மனம் தளர்ச்சி அடையும்.
பாருங்க, நான் தெளிவாக படிக்கிறேன். நீங்கள் எனக்கு செவி கொடாமலும் இந்த கற்பனைகள் எல்லாவற்றின்படி செய்யாமலும் என் கட்டளைகளை வெறுத்து உங்கள் ஆத்துமா என் நியாயங்களை அரோசித்து என் கற்பனைகள் எல்லாவற்றின்படியும் செய்யாதபடிக்கு என்னுடைய உடன்படிக்கையை மீறி போடுவீர்களாகில். இப்போ நம்ம நிறைய விஷயங்களில் மீறுகிறோம். தேவனுடைய வார்த்தையை மீறுறோம். தேவனுடைய வேதத்தின்படி நடப்பதற்கு நாம் தீவிரம் காட்டுவது கிடையாது, ஆர்வம் காட்டுவது கிடையாது. பைபிள் படி தான் நம்முடைய வாழ்க்கையின் கட்டமைப்பு இருக்கணும் அப்படிங்கிற எந்த சிந்தனையும் கிடையாது. வேதத்துக்கும் நமக்கும் ரொம்ப தூரமாக இருக்குது. அதனால தான் ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறாரு, என்னுடைய வேதத்தின் மகத்துவத்தை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். இன்றைக்கி அப்படி தானே, கிறிஸ்தவங்கன்னு பேர், வேதக்காரங்கன்னு பேர். வேதத்தை உடையவர்களாகிய நாம் வேதத்துக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லாமல் வாழ்கிறோம். இன்னைக்கு அநேகர் வேதத்தை தூக்குறதுக்கே சங்கடப்படுறாங்க. வேதத்தை தூக்கிட்டு சர்ச்சுக்கு போகிறது கிடையாது, வேதம் கொண்டு போகிறது கிடையாது, வேதம் வாசிக்கிறது கிடையாது, வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது, வேதத்துக்கு வெளியே நிற்கிறீங்க. அப்படி இருந்தீங்கன்னா உங்களுடைய மனம் தளர்ந்து போகும்படி கர்த்தரே செய்வார். ஐ ஆம் சோ சாரி. கர்த்தருடைய வார்த்தை, நீங்கள் தேவன் பக்கம் திரும்புங்க, வேதத்தை வாசிங்க. பைபிள் சொல்லுது, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஐயா, காலையில் ஒரு அதிகாரம், ராத்திரி ஒரு அதிகாரம், ராத்திரி ஒரு அதிகாரம், காலையில் ஒரு அதிகாரம். வேலைன்னா உங்களுக்கு நிறைய வேலை இருக்குது, நீங்கள் பிஸி, நான் அதெல்லாம் ஒன்றுமே சொல்லலை. நீங்கள் நிறைய படிக்கணும், ஓகே. காலை எழுந்த உடனே நல்லா ஜெபம் பண்ணிட்டு அட்லீஸ்ட் ஒரு அதிகாரமாவது நீங்கள் படிக்காமல் விட்டீங்கன்னா, அதே போல் ராத்திரி நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு படுக்கைக்கு போகிறதுக்கு மேலே ஒரு அதிகாரமாவது நீங்கள் படிக்கலை அப்படின்னா, படிக்கிறது மட்டுமல்ல, அதை உங்கள் வாழ்க்கையில் நடைமுறையாக மாற்றுங்க. உங்கள் வாழ்க்கையில் அதை அபியாசப்படுத்துங்க. வேதமும் நீங்களும் பிரிஞ்சிருக்கக்கூடாது, வேதமும் நீங்களும் ஒன்றாக இருக்கணும். அப்படி வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் தளர்ந்து போக மாட்டீங்க. இல்லைன்னா கர்த்தர் நீங்கள் மன தளர்ச்சி அடையும்படி செய்வார். இன்னொரு வசனத்தை படித்து நான் முடிக்கிறேன். எசேக்கியேலில் ஜனங்களை திட்டுவார். நான் படிக்கிறேன் பாருங்கள். எசேக்கியேல் 7 இதே மாதிரி. எசேக்கியேல் 7:27, ராஜா துக்கித்து கொண்டிருப்பான், பிரபுவை திகில் மூடி கொண்டிருக்கும், தேசத்து ஜனங்களின் கைகள் தளர்ந்து போகும். கர்த்தர் தான் சொல்கிறார், தேசத்தின் குடிகளுடைய தேசத்து ஜனங்கள் அவங்களுடைய கைகள் என்ன செய்யுமா? ஆமாம், தேசத்து ஜனங்களின் கைகள் தளர்ந்து போகும், நான் அவர்கள் வழிகளின்படியே அவர்களுக்கு செய்து. எதன்படி செய்வாராம்? நீங்கள் எப்படி கர்த்தருக்குள்ளே நடந்துக்கிறீங்களோ, கர்த்தருக்கு பிரியமாக நடக்கிறீங்களா, கர்த்தருக்கு விரோதமாக நடக்கிறீங்களா, வேதத்தின்படி நடக்கிறீங்களா, வேதத்தை விட்டு வெளியே நடக்கிறீங்களா, நீங்கள் எப்படி நடக்கிறீர்களோ அப்படி அவர் உங்களுக்கு செய்வார். அழகாக போட்டிருக்கு. எப்படி? நான் அவர்கள் வழிகளின்படியே அவர்களுக்கு செய்து அவர்கள் நியாயங்களின்படியே அவர்களுக்கு நியாயம் தீர்ப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். ஒன்று தாங்க அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறாரு. பைபிள் சொல்லுது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார்கள் பாக்கியவான்கள். நான் ரொம்ப எளிமையாக சொல்கிறேங்க, நீங்கள் வேதம் வாசிக்கிறது மட்டும் அல்ல, வேதத்தை கேட்பது மட்டும் அல்ல, அந்த வேதத்தின்படி நீங்கள் நடக்கணும். வேதம் உங்களுக்கு என்ன வழிகாட்டுதோ அந்த வழியில் நீங்கள் நடங்க. நீதியாக, நேர்மையாக, உண்மையாக, பரிசுத்தமாக, தேவனுக்கு பிரியமாக, சரியான உபதேசத்தில், சரியான சத்தியத்தில். இன்றைக்கி நிறைய பேர் டுபாக்கூர் வேலை நிறைய செய்கிறாங்களா? அதில் இல்லை, எப்படி வேணாலும் வாழலாம், கிருபை எல்லாம் தாங்கிறோம், அப்படி அல்ல. கிருபை உண்டு. பாவம் செய்வதற்கு கிருபை அல்ல, நீ பாவம் செய்யாமல் வாழ்வதற்கு தான் கிருபை கொடுக்கப்பட்டிருக்கு. அதை புரியாமல் எப்படி வேணாலும் வாழு, கிருபையின் காலத்தில் கர்த்தர் எல்லாத்தையும் மன்னிச்சிடுவார், அப்படி அல்ல. அப்படி நீ வாழ்வாயானால் கர்த்தர் உன்னுடைய இருதயத்தை தளர்ந்து போகும்படி செய்வார், உன்னுடைய மனதை தளர்ந்து போகும்படி செய்வார். அதனால் கர்த்தர் பக்கமாக திரும்புங்க. கர்த்தருக்கு உண்மையாக இருப்போம். சீக்கிரத்தில் வரப்போகிறாரு, ராஜா வருகிறார், ஆயத்தமாகும். அருமையான தேவ பிள்ளைகளே, அடுத்த வாரம் கர்த்தர் நமக்கு என்ன சொல்கிறாரோ அதை தியானிப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.